வணக்கம் நேயர்களே, தஞ்சாவூர் சமையல் சந்தோஷினி. வாங்க, முள்ளங்கி போட்டு மாங்காய் போட்டு சாம்பார் வைக்கலாம். முள்ளங்கி போட்டு மாங்காய் போட்டு சாம்பார் வைக்க விட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வச்சு பாருங்கள். முள்ளங்கி 3 முள்ளங்கி அரிஞ்சு வச்சுருக்கேன், ஒரு மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகா, தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக புளி, கருவேப்பிலை. பருப்பில் வெங்காயம், தக்காளி, இந்த ஜீரகம், மஞ்சள், பூண்டு எல்லாமே போட்டு நம்ம இதில் வேக வச்சாச்சு. பருப்பு எல்லாம் போட்டு இப்போ வாங்க தாளிச்சிடலாம். அடுப்பை ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுருக்கேங்க. கடுகு போட்டுடலாம். ஈஸியாக செய்யலாங்க, சூப்பராக இருக்கும். நம்ம குழம்பு மிளகாத்தூள் எல்லாம் போட்டு சாம்பார் பொடி அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் வீட்டில். அதே தாங்க இது சாம்பாருக்கு போட்டாலும் சூப்பராக இருக்கும். 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் காரம் வேணால் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச பெரிய பெருங்காயம் போட்டுக்கலாம். பருப்பில் போட்டால் அது வாசம் போயிடும், அதனால் இப்போ போட்டிருக்கேங்க. வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டுடலாம். இந்த கருவேப்பிலையும் போட்டுடலாங்க. அப்புறம் முள்ளங்கி எல்லாம் போட்டுடலாம். முள்ளங்கி இதில் போட்டு நீங்கள் வதக்கிட்டிங்கன்னா இந்த சாம்பாரில் அந்த முள்ளங்கி வாசமே இருக்காது. இப்போ முள்ளங்கி போட்டாச்சுங்க. நல்லா போட்டு ஒரு வதக்கிடலாம். முள்ளங்கி போட்ட மாதிரியே இருக்காதுங்க, வாசமாக இருக்கும். அந்த முள்ளங்கி வாசமே இருக்காது, சூப்பராக இருக்கும் சாம்பார். இப்போ நம்ம அதை வதக்கி வச்சுங்க. இப்போ நம்ம அந்த பருப்பு இதை ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றிடலாங்க, தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு போட்டுடலாம். கொஞ்சம் முள்ளங்கி வெந்ததுக்கப்புறம் நம்ம புளி ஊற்றிக்கலாம். இப்போ முள்ளங்கி நல்லா வெந்து போயிடுச்சுங்க. நம்ம மிளகாத்தூள் போட்டுடலாம். குழம்பு மிளகாத்தூள் எல்லாத்துக்கும் போடுறது தாங்க. இது போட்டோன்னா திக்காயிடும். தேங்காயெலாம் வேண்டியதில்லை, நீங்கள் தேங்காய் வேணாலும் ஊற்றிக்கலாம். புளி தண்ணி பாருங்கள், கொஞ்சமாக புளி, மாங்காய் போடுறதுனால கொஞ்சமாக புளி ஊற்றணுங்க. இப்போ நம்ம இந்த மாங்காயும் போட்டுடலாம். முன்னாடியே மிளகாத்தூளை போட்டிங்கன்னா அயண்டு போயிடும், அதனால் இப்போ தான் மிளகாய் போடணும். காய்கறி வெந்ததுக்கப்புறம் மாங்காய் போட்டாச்சுங்க. அவ்வளோதான், மூடி வெந்தோன்னே இறக்கிற வேண்டியதாங்க. ஒரு 3 மாங்காய் வந்தோன்னா இறக்கிடலாம், அதுதான் சாம்பார். இப்போ முள்ளங்கி மாங்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சு வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். முள்ளங்கி மாங்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. இதேமாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.